தான் வந்து டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்கும். காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் பண்ண போகிறேன். இதெல்லாம் நல்லா சமைச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான புளி சாதம் செய்ய போகிறாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்த்தியாக செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் இருந்த டைம் ஆகிடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சுங்க. நேரத்தில் நான் பாதி வேலை முடிச்சுக்குவேன். லேட் ஆயிடுச்சு. தண்ணி வந்து சூட் பண்ண வச்சிருக்காங்க. இந்த கடாயில் பெரிய நிறைய செய்ய போகிறோம். அதனால பெரிய ஒரு பத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா சூடானதுல வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம சூடாக எடுத்துட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வைக்கிறேன். இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா ஊற்றிட்டோம். ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம இந்த புளி சாதத்தோட வந்து போட்டு செய்யலாம். யாருமே இந்த மாதிரி புளி சாதமே செஞ்சிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம். அடுத்துதான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இன்னைக்கு சிம்பிளா செய்ய போறாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கட் பண்ணி இருக்கிறாங்க. லேட் ஆயிடுறதுனால ஒரு ரெசிஸ்டன்ட் வச்சு சமைக்க போறோம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். புளி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஊற வச்சுட்டேங்க. தேவையான இது வந்து 2 கிலோ அரிசிங்க. 2 கிலோ அரிசி வச்சு நம்ம இன்னைக்கு புளி சாப்பாடு வந்து செய்வோம். அடுத்ததான் வந்து காரத்துக்கு கொஞ்சமா வரமிளகா போட்டுக்கலாம். காரத்தூளும் போட போறோம். இருந்தாலும் கொஞ்சமா வந்து வரமிளகா போட்டுட்டோம்னா வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா நம்ம சொல்லி வதக்கிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்யற மாதிரியே தாங்க. ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம புளி எல்லாம் ஊற்றி செய்யறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குங்க. இப்போதான் வெங்காயம் வதக்கிட்டோமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறாங்க. உருளைக்கிழங்கு, தக்காளி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா வெள்ளை மூக்கல்ல வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் போட்டுதாங்க செய்ய போறோம். நீங்க மூக்கல்ல ஊற வைக்கல அப்படின்னா வேர்க்கடலை கூட வந்து இந்த இலையே போட்டு நல்லா வதக்கிட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல வேர்க்கடலை இருந்துச்சுனால நான் வேர்க்கடலை போட்டு செய்ய போறேன். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வதங்க வேண்டியது இருந்தாங்க. ஓரளவுக்கு ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும். ரொம்ப போட்டாலே நல்லா இருக்காது. ஆனா கண்டிப்பா போடணும். போட்டாதான் வந்து நல்லா மனமா இருக்கும். நல்லா இருக்கும். எப்படி சொல்ற மாதிரி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து பச்சை எல்லாம் போய் நல்லா சூப்பரா வந்து வதக்குவாங்க. வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி போட போறோம். இப்போ வந்து சூப்பரா வதக்கியாச்சு. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி இது எல்லாமே போட போறது இல்ல. கொஞ்சமா நான் வந்து எடுத்து வச்சுட்டு போறேன். சாம்பார் எடுத்து போறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால கொஞ்சம் சாம்பார் எடுத்து வச்சுட்டு எல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போட்டதுக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டா சீக்கிரமா வதங்கும். அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளி வச்சு நல்லா சாஃப்டா வரணும். வந்து நல்லா இருக்கும். பொறுமையா வந்து நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கணும். அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும். இப்போ வந்து காரம் தேவையான அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. காரத்தூள் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. இது வந்து நம்ம புதினா சேர்த்துக்க போறோம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இது கட் பண்ணி வச்சிருக்காங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளமுக்கல்ல உருளைக்கிழங்கு அப்புறமா வந்து இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். காய்கறி போட்டதுமே பாத்தீங்கன்னா நிறைய ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மீல் மேக்கர் இங்க ஊற வச்சு வச்சிருக்கோம் பாருங்க. இதை வந்து சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்கேங்க. பருப்பு, அடுத்ததை வந்து பழுத்த தக்காளி போட்டிருக்கேன், 2 பழுத்த மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேங்க. அவ்வளவுதாங்க. பூண்டு போடணும். போட்டு நல்லா நம்ம வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சா சூப்பரான சாம்பார் வந்து ரெடி ஆயிடும். இது வந்து நல்லா வேகணுங்க. இந்த பக்கம் பாருங்க, நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சூப்பரா வந்து வதங்கிக்கிட்டே இருக்கு. நல்லா வதங்கணும். வதங்கினாதான் வந்து டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த வெஜிடபிள் ரைஸ். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காய் நல்லா வதங்கட்டும். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் இந்த மீல் மேக்கர் போடணுங்க. புளி தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சாதான் வந்து நல்லா வந்து அரிசி வந்து நல்லா சாதம் வந்து நல்லா சூப்பராக வந்து வேகும். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி அடி கொடுக்காம நல்லா வந்து வதக்கிக்கலாம். காயெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வதங்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்க எந்த கப்பால தண்ணி வந்து மெஷர் பண்ணி ஆகுனீங்களோ அதே கப்பால சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி அளவுல வந்து நீங்க சேர்த்துக்கலாம். புளி வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிருந்தால அந்த புளியவே நம்ம கரைச்சி சேர்த்துக்கணுங்க. நான் இந்த கப்பால 2 கப் வந்து அரிசி போட்டுக்கிறேன், 4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நாலு கப் வந்து தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா வந்து நம்ம மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் வந்து மீல் மேக்கர் வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, இதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இந்த சாப்பாட்டோட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு வாட்டி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இது தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். சலசலன்னு கொதிச்சு வரட்டுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி வந்து போட்டு ஒரு மூடி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பருப்பு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. நல்லா வேகிட்டோம். நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைஞ்சி காய்ச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல சட்னி செய்ய போறோங்க. இது கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா சிங்கிக்காட்டு வரும். சலசலன்னு வந்து இந்த அளவுக்கு வந்து கொதிக்கணுங்க. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி வந்து போடணுங்க. அரிசி வந்து கொதிச்சுட்டு தண்ணியே இல்லாம வடிச்சு வச்சுக்கோங்க. வடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து தண்ணி வந்து மெஷர் பண்ணி தான் வச்சிருக்கோம். நம்ம அதிகமா தண்ணி போட்டோம்னா வந்து அரிசி வந்து நம்ம ரொம்ப குழஞ்சிடும். அதனால வந்து தண்ணி வந்து திட்டமா வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஊற வச்சிருந்த அரிசி வந்து எல்லாமே போட்டுருங்க. அரிசி போட்டு ரொம்பலாம் நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. லைட்டா தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்க பச்சை அரிசி வேணுனாலும் போட்டுக்கலாம். இது வந்து அரிசி தாங்க. நம்ம யூஸ்வலா நம்ம டெய்லி சாப்பாடு வடிக்குவோம்ல, இன்னைக்கு அந்த அரிசி தான் நான் போட்டு புளிசாதம் செய்யறேங்க. உங்களுக்கு பச்சை அரிசி வேணா பச்சை அரிசி, பாஸ்மதி அரிசி, புல்லட் அரிசி, எந்த அரிசி உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அதை போட்டு சூப்பரா வந்து செஞ்சுக்கலாங்க. அரிசி போட்டு சும்மா லைட்டா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி வச்சுக்கலாம். இந்த அரிசி தண்ணி எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து டம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து உப்பு காரம் ஏதாவது கம்மியா இருந்துச்சுன்னா வேணா நீங்க போட்டுக்கலாம். பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துச்சு. பாருங்க, ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, சூப்பரா வந்து அரிசியும் தண்ணியும் நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு வந்ததும் ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாட்டி இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா இதுக்கு மேல வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம்.
கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எது இருக்குதோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மேலாப்பில் வந்து தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, தூவி வச்சு இதை வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, தக்காளி எல்லாம் வெந்தாச்சு. இப்போ இதை நம்ம கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, ஒரே ஒரு பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இது வந்து தாளித்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா சுட 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 புளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்ட புளி சாதம் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. போட்டுட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக இருக்குங்க இது. ஒரு சிலருக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் வந்து பிடிக்காதுங்க. அந்த மாதிரி இருக்கிற குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது போல் புளி சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு வாட்டி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோதாங்க, போட்டு சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சிங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக வந்து இது புளி சாதம் வந்து வருங்க. அவ்வளவுதான், எப்படி பாருங்க. இதுக்கப்புறம் என்ன, அடுத்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டு நாமளும் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்றதுக்கு முன்னாடி ஹாட் பாக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சிட்டோம்னா சூடா இருக்குங்க. மதியம் நம்ம சாப்பிடுறதுக்கு கூட நல்லா வந்து சூடா இருக்கும். அப்புறம் என்ன, லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து கவின் தாங்க போட போறேன். கவின் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ரைஸே வந்து நல்லா கேட்டது, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பேக் பண்ணி போறேன். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த காஞ்சி மிளகாலாம் போட்டிருப்போம் காரத்துக்கு, அதெல்லாம் இல்லாம இந்த மீல் மேக்கர் வந்து அதிகமா கேட்டிருந்தான். அதனால மீல் மேக்கர், இந்த மூக்கடலை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பேக் பண்ண போறேன். அதுவும் இன்னைக்கு 2 பாக்ஸுங்க. அவன் ஃப்ரெண்டு யாரோ எடுத்துட்டு வந்தானா, அவன் கொடுத்தான்னு சொல்லி அவன் 2 பாக்ஸ்ல வந்து பேக் பண்ண சொல்லியிருக்கான். நானும் என் ஃப்ரெண்டுக்கு எடுத்துட்டு போய் 2 பாக்ஸ்ல பேக் பண்ணி வைங்கன்னு சொன்னதுனால அவனுக்கு வந்து 2 பாக்ஸ் வந்து நான் இன்னைக்கு பேக் பண்ண போறேன். இது வந்து நிக்கிக்கு எல்லாருமே வந்து எங்க வீட்டுல வந்து எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இது வந்து தரமையா இருக்கு. பாத்தீங்களா, பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு சீக்கிரம். இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க குட்டீஸ்க்கு என்னெல்லாம் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அவ்வளவுதாங்க, இது வந்து அனுஷ்காவுக்கு. இது வந்து பூ வச்சு வச்சுட்டு போறேன். பாருங்க, பூ வச்சு இன்னொரு பாக்ஸ்ல வந்து கவின் போட்டு வச்சிருக்கேன். தினேஷ் கொடுப்பான், அதனால ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இவ்வளவுதான், கொஞ்சம் தான் வைக்கிறேன். இதுவே வந்து குழம்பு ஆரம்பிச்சுவான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சட்னி செஞ்சிருக்கேன். பாருங்க, வேர்க்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு சட்னி செஞ்சுட்டு சாம்பார் வச்சுட்டாங்க. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரட் கட் பண்ணி வைக்க சொன்னாங்க. அவளுக்கு வந்து கேரட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளுங்க. நான் வீடியோ வந்து நேற்று எடுத்திருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமையல்லாம் சமைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன சமையல் சமைச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
தோசைங்க நல்லா சூப்பரான தோசை மொறுமொறுன்னு வந்து செஞ்சாச்சு. இந்த தோசைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சாம்பாரா சட்னியா குடி கையில் எடுத்து காய் போட்ட இன்னும் வந்து போட்டுக்கா. சுடு சுட சாதங்க. அடுத்ததா வந்து சூப்பரான வந்து காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு வச்சிருக்கேன். அடுத்ததா வந்து பாவக்காய் பொரியலுங்க. அடுத்து ஹாட் பாக்ஸில் வந்து இட்லி இருக்கு பாருங்க, நல்லா ஆவி பறக்க இட்லி. அடுத்ததா வந்து சட்னி செஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஸ்பெஷலாக வந்து இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கேன். தோசை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்ச் செஞ்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி குட்டீஸ் பிடிச்ச மாதிரிங்க. என்ன சமைச்சேன்னு சொல்லி பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சுடு சுட வந்து சாதம் வச்சிருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, அதனால தாங்க கம்மியா இருக்கு. அடுத்ததா வந்து சப்பாத்தி செஞ்சு வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி செஞ்சிருக்கேன். அது காம்பினேஷனா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு தாங்க வச்சிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா தக்காளி தொக்கு செஞ்சிருக்காங்க. ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நல்லா பழமா எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா வந்து சப்பாத்தி வரும். லஞ்ச் பாக்ஸ்ல எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் தாங்க சமைச்சிருக்கேன். உங்க வீட்டுல உங்க குட்டீஸ்க்கு நீங்க என்ன ஸ்பெஷல் சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. இப்போ வாங்க லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவினோட பாக்ஸும் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பாக்ஸ் இருந்ததுனால ஃபர்ஸ்டே நான் எடுத்து வச்சிருவேன். அடுத்ததா எல்லாரும் பாக்ஸும் பேக் பண்ணிட்டு வாட்டர் கேன்லையும் தண்ணி குடிச்சு வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் தான் நான் சமைச்சிருக்கேன். உங்க வீட்டுல நீங்க என்ன ஸ்பெஷல் சமைச்சீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சமையல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க லஞ்ச் வந்து ரெடி சாப்பிடலாம்.